சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ அவங்க இல்லல்ல, அதனால இந்த போட்டோவை பார்த்து அவங்கள மனசார நினைச்சு வேண்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல நின்னீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மேடம். உயிரோட அவங்க இல்லனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதனாலதான் இந்த போட்டோவை நான் இங்க வச்சேன். அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களோட உடம்பு மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு போகும். அவங்களோட ஆன்மா எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்சவங்க கூடவே தான் இருக்கும்னு எங்க பெரியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெத்தவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தா நீங்க 100 வருஷத்துக்கு மேலேயே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வீங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா, சின்ன வயசுலயே என் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. ஆனா என்னோட பிறந்த நாள் வரும்போதெல்லாம் நானுமே இந்த மாதிரி என் அப்பா அம்மாவோட போட்டோவை பார்த்துதான் அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும்னு தோணுச்சு. அப்படி எங்க அம்மாவுக்கு நல்லது நடக்கணும்னா நீ இங்க இருந்து போனாலே போதும். சும்மா உங்க வீட்டுல பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணுவ, அதெல்லாம் எங்க அம்மாவையும் பண்ண சொல்றியா? துர்கா, எது பைத்தியக்காரத்தனம்? உனக்கு மலர் சொல்றத பத்தி தெரியலன்னா வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, புரியுதா? அதை விட்டுட்டு எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சின்ன வயசா இருந்தாலும் இங்க இருக்கிற யாருக்குமே தோணாத ஒரு நல்ல விஷயம் அவளுக்கு தோணி இருக்கு. நீ அவளை பார்த்து கத்துக்கலனாலும் குறை சொல்லாம இரு. இல்லப்பா, அது ஒன்னும் சொல்ல வேணாம், கொஞ்ச நேரம் சும்மா இரு. வள்ளி, மலர் சொல்றதும் உண்மைதானம்மா. நீயே இத மாதிரி அடிக்கடி சொல்லி நானும் கேட்டிருக்கேன். இப்போ அதே தானே மலரும் சொல்லிட்டு இருக்கா. அதனால அத பண்றதுல எந்த தப்பும் இல்லம்மா. நீ முதல்ல அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. மாமா, அத்தைக்கு மலரால ஆசீர்வாதம் கிடைக்கும் நினைச்சா மலரை வச்சே அவங்க அப்பா அம்மா அத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. என்ன வள்ளி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? பிறந்த நாள் அன்னைக்கு உங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு நேரடியாவே கிடைச்சிருச்சு வள்ளி. வள்ளி, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரியா? வா வள்ளி, போய் சாமி கும்பிடலாம். வா. சரிங்க, வாப்பா. போங்க. மலர், தங்கச்சிமா வாமா. வாமா. எப்படி தங்கச்சிமா, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுச்சு? தெரியாம கேட்டம்மா. நீ எப்பவுமே யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒண்ணு பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த போட்டோ உனக்கு எங்க இருந்துமா கிடைச்சது? அதுவா, நேத்து ஸ்வீட் பண்றதுக்காக பாத்திரம் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ
இது ஃப்ரேம் வேற உடைஞ்சிருக்கே. இதுல இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? அனிதாக்கா, சொல்லுங்க மேடம். இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இவங்க செண்பகவல்லி மேடத்தோட அம்மாவும் அப்பாவும் மேடம். அப்படியா? ஆமா மேடம். ஏன் இது ஸ்டோர் ரூம்ல இருக்கு? அது மேடம் வீடு சுத்தம் பண்ணும்போது தெரியாம உடைஞ்சிருச்சு. அப்பத்துல இருந்தே அது அங்கதான் மேடம் இருக்கு. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மேடம் சரி பண்ணி மாட்டணும்னு சொல்லி. ஆனா இன்னும் பண்ணல மேடம். ஓ சரி, நான் பாத்துக்கிறேன். நேத்து இந்த போட்டோவை பார்த்ததும் பிறந்த நாள் அன்னைக்கு மேடம் இந்த போட்டோவை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு தான் நான் அதை இங்க மாட்டினேன். நல்ல விஷயம் தானம்மா மலர் நீ பண்ணிருக்க. நீ பண்ண இந்த விஷயத்தினால செண்பகவல்லி உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருப்பாம்மா. அவளுக்கு அவங்க அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி நீ பண்ண பாரு. மனசார சொல்ற மலர், நீ எப்பவுமே நல்லா இருப்பம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மலர். தங்கச்சிமா, இப்ப பண்ண மாதிரியே இன்னும் ஏதாவது பண்ணி அத்தை மனச மாத்திருமா. கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். ட்ரை பண்றேன்னு. சரிம்மா. ஆனந்த் வாப்பலாம். மலர் வாமா. போலாம்ப்பா. ஆனந்த், கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க மாமா. அத்தைக்காக தான் வெயிட்டிங். சரி, அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். வாங்க போலாம். வாங்க வா அர்ஜுன். போலாம். மேடம் வந்துட்டாங்க. ஹாய் மேடம். ஹலோ ஒரு நிமிஷம். சாரி. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் அம்மாவுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுப்பேன்.